எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக இலங்கையினுடைய ஓய்வூதிய செயற்பாடுகளில் பிரதேச செயலகங்கள் எவ்வாறான ஒரு பங்களிப்பினை ஆற்றி வருகின்றன, இந்த பிரதேச செயலகங்களுக்கு செல்வதன் மூலமாக ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் எவ்வாறான சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பான ஒரு தகவலை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், இலங்கையில ஓய்வூதிய செயற்பாடுகளுக்கு பிரதான நிறுவனமாக ஓய்வூதிய திணைக்களம் காணப்படுகிறது. இந்த ஓய்வூதிய திணைக்களத்துடன் இலங்கையில் செயற்படுகின்ற 300க்கும் மேற்பட்ட பிரதேச செயலகங்களில் ஓய்வூதிய பிரிவுகள் காணப்படுகின்றன. இந்த ஓய்வூதிய பிரிவுகளுக்கும் ஓய்வூதிய திணைக்களத்துக்கும் இடையில ஒரு இடைத்தொடர்பு காணப்படும். ஓய்வூதிய நலன் தொடர்பாக வெளியிடப்படுகின்ற சுற்றறிக்கைகள் நேரடியாக பிரதேச செயலகங்கள், அதே நேரம் மாவட்ட செயலகங்களுக்கு அனுப்பப்பட்டு, அதனூடாக ஓய்வூதியர்களுடைய தனிப்பட்ட கோவைகள் ஒன்று அந்த பிரதேச செயலகங்களிலும் பேணப்படும். அந்த கோவைகள் சரிபார்க்கப்பட்டு, அதன் மூலமாக இந்த கொடுப்பனவுகள் மேற்கொள்ளப்படும். அதே நேரம் ஒவ்வொரு ஓய்வூதியர்களுடைய தகவல்கள் தொடர்பாக நீங்கள் நேரடியாக பிரதேச செயலகங்களுக்கு செல்லக்கூடிய நிலைமைகள் காணப்படும். இதன் போது நீங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பதிவிலக்கம் போன்றவற்றை பிரதேச செயலகங்களுக்கு வழங்குவதன் மூலமாக உங்களுடைய ஓய்வூதிய கொடுப்பனவுகள், அதே நேரம் உங்களுடைய கோவைகளில் காணக்கூடிய குறைபாடுகள் அல்லது ஏதேனும் தொடர்புடைய விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பிரதேச செயலகங்கள் சில சந்தர்ப்பங்களில் நேரடியாக ஓய்வூதிய திணைக்களத்துடன் தொடர்பு கொண்டும் உங்களுக்கு சில தகவல்களை பெற்றுக் கொடுப்பார்கள். நீங்கள் நேரடியாக ஓய்வூதிய திணைக்களத்தை தொடர்பு கொள்வதை விட, நீங்கள் பிரதேச செயலகங்களூடாக நீங்கள் தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்றுக்கொள்வது மிக இலகுவாக இருக்கும். நீங்கள் எப்போதும் ஓய்வூதிய திணைக்களத்துடன் தொடர்புகளை மேற்கொள்ளுகின்ற போது, அல்லது பிரதேச செயலகத்துடன் தொடர்புகளை மேற்கொள்ளுகின்ற போது, நீங்கள் எழுத்து மூலம் தொடர்புகளை மேற்கொள்வது மிகவும் வினைத்திறனாக இருக்கும். நீங்கள் சரியான முறையில் உங்களுடைய குறைபாடுகளை குறிப்பிட்டு, உங்களுக்கு என்ன சேவை தேவை என்பதை தெளிவாக குறிப்பிட்டு, எழுத்து மூலமாக நீங்கள் அவற்றை சமர்ப்பிக்கின்ற போது உங்களுக்கு 14 நாட்களுக்குள் அவர்கள் பதில் ஒன்றை அளிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு அவர்களுக்கு காணப்படுகிறது. அதே நேரம் 2 காப்பிகள்ல நீங்க நேரடியாக பிரதேச செயலகங்களுக்கு செல்வீர்களானால், அல்லது ஓய்வூதிய திணைக்களத்துக்கு செல்வீர்களானால், நீங்கள் 2 பிரதிகளில் உங்களுடைய கடிதங்களை தயாரித்து, அதில் ஒரு பிரதியில் அவர்களுடைய தின முத்திரையை பதித்து பெற்றுக்கொண்டேன் என்பதை உறுதிப்படுத்தி நீங்கள் அந்த கொப்பியை பெற்றுக்கொள்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். பிறிதொரு தினத்தில் நீங்கள் நேரடியாக ஓய்வு திணைக்களத்துக்கு செல்லாமலேயே, அல்லது பிரதேச செயலகங்களுக்கு செல்லாமலேயே அந்த கொப்பியினுடைய பிரதி ஒன்றை நீங்கள் இணைத்து உங்களுடைய அடுத்த வேண்டுகோளை மேற்கொள்வதற்கு இது மிகவும் வசதியாக இருக்கும் என்ற ஒரு தகவலையும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். இதனை நீங்கள், அதாவது தொலைபேசி மூலமாக சில சந்தர்ப்பங்களில் ஓய்வூதிய திணைக்களத்தையோ அல்லது பிரதேச செயலகத்தின் ஓய்வூதிய பிரிவையோ தொடர்பு கொள்ளுகின்ற போது அவர்கள் சரியான முறையில் பதிலளிப்பதில்லை என்ற ஒரு குறைபாடு காணப்படுகிறது. சில நேரங்களில் அவர்களுடைய இணைப்புகளில் தெளிவின்மை அல்லது அதிகரித்த வேலைப்பளு போன்றன இதற்கு காரணமாக இருக்கும். எனவே நாங்கள் ஓய்வூதிய திணைக்களத்தை அல்லது பிரதேச செயலகத்தை தொடர்பு கொள்ளுகின்ற போது முடிந்தவரை எழுத்து மூலமான தொடர்புகளை மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எனவே எதிர்காலத்துல இவர்கள் பதிலளிக்க இல்ல, அல்லது இதுக்கு சரியான தீர்வு ஒன்று எனக்கு வழங்க இல்லை என்ற ஒரு குறைபாடு உங்களுக்கு வராது. எனவே அவர்கள் அந்த கடிதத்தை சில சந்தர்ப்பங்களில் சரியான முறையில் கையாளாத போது அவர்களுக்கு நீங்கள் அவர்கள் உங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவராக, ஏன்னா ஒருவர் கையொப்பமிட்டு அந்த கடிதத்தை பெற்றுக்கொள்கிற போது நிச்சயமாக அதனை உரிய பிரிவுக்கு அவர் அனுப்ப வேண்டிய ஒரு தேவை, பொறுப்பொன்று அவருக்கு காணப்படுகிறது. அந்த பெற்றுக்கொண்டவர் அலுவலருடைய, முடிந்தால் அவருடைய கையடக்க தொலைபேசி இலக்கங்களை பெற்று வருவதும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனெனில் நேரடியாக அவரை நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த ஓய்வூதிய திணைக்களத்தின் அல்லது பிரதேச செயலகத்தில் உரிய பிரிவுக்கு நீங்கள் செல்லுகின்ற போது அதனுடைய பிரதான நிர்வாகியை நீங்கள் கண்டு கொள்வதும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே அவருக்கு கீழ் செயற்படுகின்றவர்கள் அந்த கடமையை உரிய முறையில் செய்வார்கள் என்று நினைக்கின்றேன். ஓய்வூதிய திணைக்களமாக இருக்கட்டும், பிரதேச செயலகங்களாக இருக்கட்டும், சில சந்தர்ப்பங்களில், அநேகமான சந்தர்ப்பங்களில் அவர்கள்
ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கு சரியான பதில்களை அல்லது அவர்கள் உரிய கடமையை உரிய நேரத்தில் நிறைவேற்ற தவறுகிறார்கள் என்ற ஒரு தகவல் காணப்படுகிறது. எனவே ஓய்வூதிய நலன் பெறுபவர்களே, நீங்கள் இவர்களுடன் தொடர்பு கொள்ளுகின்ற போது மிகவும் வினைத்திறனான முறையில் உங்களுடைய தொடர்புகளை பேணி உங்களுடைய நலன்களை பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தி இந்த வீடியோ தகவலை நான் முடிக்கின்றேன். மேலும் பயனுள்ள ஒரு வீடியோ தகவலில் நான் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாக இருந்தால் இதனை பார்வையிட்டு உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வதோடு மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது தொடர்ச்சியாக நாங்கள் அப்லோட் செய்கின்ற வீடியோக்களை நீங்கள் பெற்று பெறக்கூடியதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.